Hello everyone, welcome to Sparks Academy and welcome to part 11 of JDO 2021 question paper discussion. So in the video we are going to solve few more questions. எப்பெல்லாம் questions கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஒரு analysis video மாதிரி பார்க்க போறோம். And before moving on to that, நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேக்குறீங்க இந்த மாதிரி JDO கான classes வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படினு. Yes, நம்ம Sparks Academyல both offline and online modeல classes வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 batches வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? So details வேணும், enrollment details வேணும், இல்ல ஏதாவது ஒரு guidance மாதிரி தேவைப்படுது அப்படின்னா you can call our academy anytime or else WhatsApp. சரிங்களா? And kindly start your preparation right now because as per TNPSC annual plan ஜான்வரியிலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க JDO பொறுத்த வரைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. we all know competition வந்து ரொம்ப ஹெவி அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபைன். அண்ட் we have தியரி புக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமி வந்து டெக்னிக்கலுக்கான தியரி புக்ஸ் கொடுக்குறோம் JDOக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ்மே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி கொஷின் டிஸ்கஷன். ஃபைன். So first question என்ன கேட்டிருக்காங்க, the coefficient of discharge of the internal mouthpiece running full is given by. So இது மாதிரி coefficient பேஸ் பண்ணி நிறைய questions கேட்க chances இருக்கு. Like coefficient of discharge, coefficient of velocity, CD, CV, CC. So CD na என்னது coefficient of discharge and CV represents coefficient of velocity. And CC is nothing but coefficient of contraction அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான தியரி கண்டென்ட் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கோஃபிஷியன்ட் ரிலேட்டடாக எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் மவுத் பீஸ். ஸோ இந்த மவுத் பீஸ்லேயே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ், இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல், இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃப்ரீ. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு CD, CV அண்ட் CC வேல்யூஸ் வந்து மாறும். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் கோஃபிஷியன்ஸ், ரைட்ஸ். ஒவ்வொன்றுக்குமே கோஃபிஷியன்ஸ் மாறும். ஸோ இந்த கோஃபிஷியன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் சால்விங் நியூமெரிக்கல்ஸ். ஆஸ் வெல் இப்படி டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ் எடுத்துக்கலாமே. ஒன் செகண்ட், just I'm taking external mouthpiece. So இதுக்கு CD value, CC and CV இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா CD is nothing but 0.855 and CC is 1. Okay, so coefficient of contraction வந்து external mouthpiece-க்கு எப்பவுமே 1 தான் இருக்கும். and CV is 0.855. இது ரெண்டுமே CD and CV ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு இன்டர்னல் மவுத் பீஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல் அண்ட் ரன்னிங் ஃப்ரீ அப்படின்ட்டு 2 டைப்பில் கேட்க சான்சஸ் இருக்கு. I will give you both coefficients. Suppose internal mouthpiece running full அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே, this is full. CD is 0.707. okay, and CC is 1 and CV is 0.707. Then same internal mouthpiece running free. Okay, so இதுக்கு 0.5 is for CD and CC is 0.5 and CV is 1. Okay, so in the values just memorize பண்ணிக்கோங்க. Very important. Just take a screenshot எடுத்துக்கிட்டு நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? The coefficient of discharge for internal mouthpiece running full. So coefficient of discharge for internal mouthpiece running full அப்படின்னா it is nothing but 0.707. Okay, fine. Let's move to the next question. The loss of head due to sudden contraction of a pipe is equal to. So யூஸ்வலாக வந்து ஹெட் லாஸ் எப்படிலாம் ஏற்படும்? ஒன்று வந்து ஃப்ரிக்ஷனால ஏற்படும், அது வந்து மேஜர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் மைனர் லாஸ்க்கு we have multiple reasons, லைக் ஏதாவது ஒரு சடன் கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன், இல்லை என்ட்ரன்ஸ், எக்ஸிட், இல்லை பெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு வந்து லாஸஸ் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சடன் கான்ட்ராக்ஷனால என்ன லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் V2 ஸ்கொயர் பை 2G இன்ட்டு 1 பை, இதை நான் கிளியராக எழுதுறேன். இட் இஸ் நாட் விசிபிள் ஐ திங்க். by CC minus 1 the whole square. இப்போ தான் CCனா என்னன்னு பார்த்தா it is nothing but coefficient of contraction அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே V2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கே யூஸ்வலாக கான்ட்ராக்ஷன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா this is our contraction part. So this is V1,
velocity at the section 1 and velocity at the section 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா velocity at the section 2 plays the major role here. Okay, நமக்கு v1 term இல்லை தானே இங்க. ஸோ எந்த velocity பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது வந்து you need to understand. Fine. ஸோ இதுவே cc வேல்யூ கொடுக்கல அப்படின்னா same loss of head due to sudden contractionக்கு சிம்பிளா 0.5 v2 square divided by 2g இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். It is nothing but what? Head loss. Okay, so head loss is equal to 0.5 v square by 2g. இதை தவிர்த்து எக்ஸிட்ல என்ன ஹெட் லாஸ் வரும், என்ட்ரன்ஸ்ல என்ன ஹெட் லாஸ் வரும் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. At exit head loss is equal to v square by 2g. Very simple, right? At entrance head loss is equal to 0.5 v square by 2g. And suppose a bends இருந்தது அப்படிங்கும்போது we have a coefficient because bend வந்து என்ன டிகிரியில் இருக்குது. சப்போஸ் பைப் வந்து இப்படி பெண்ட் ஆயிருக்கா, பைப் இப்படி பெண்ட் ஆயிருக்கா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி we have different coefficients. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட்மா kv square by 2g where k represents the coefficient that is depends on the pipe's degree. என்ன பைப் ஐ மீன் என்ன ஆங்கிள் வந்து பெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கேவோட வேல்யூ வந்து 1.2 இருக்கும். எப்போ the angle of bend is 90 degree. இந்த மாதிரி perpendicular bend ஆயிருக்கு அப்படிங்கும்போது k is 1.2 and k is 0.4 when angle of bend is 45 degree. Okay, fine. So இந்த மாதிரி angle of bend and kindly remember all these formula. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் எல்லாம் JDO எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைரக்டான ஃபார்முலாஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். So kindly remember all this formula. Fine. So let's move on to the next question. The head loss due to the friction according to Dawes' formula is. So Dawes' Weisbach அப்படின்னு கேட்டிருந்தாலுமே we have a formula that is nothing but head loss is equal to FL V square. Usually வந்து 4FL V square divided by 2GD அப்படின்னு எழுதுவோம். Okay, so here F represents what? F represents, it is nothing but friction factor. Okay, then L obvious length of the pipe. So இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவன் நியூமரிக்கல்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும் போது கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். Okay, V is what? Velocity of the flow that is happening in the pipe and D is the diameter of the pipe. So major loss பொறுத்த வரைக்கும் friction மூலமா அது காசு ஆகுது. This equal to Weisbach Dawes' formula அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் டேரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. In terms of இந்த friction factor இருக்குல்ல F, in terms of Reynolds நம்பர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா it is nothing but 64 divided by RE. இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத டோட்டலாகவே நான் கவர் பண்ணிட்டு வரேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன அந்த எஃப் டேர்ம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆல்ரெடி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா how it is related to Reynolds number. If Reynolds number increases, what about friction factor அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் லேமினார் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் friction factor is equal to 64 divided by RE. Okay, what if for turbulent flow? இங்கே எழுதுறேன். ஸோ F is equal to 0.316 divided by R power 1/4. ஸோ turbulent flowக்கு friction factor is like this. Okay, fine. Hope you understand the concepts. ஸோ எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறதுமே பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Surface tension has the unit as. So surface tension ஓட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Before moving on to that, what is surface tension? Surface tension is nothing but suppose ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட் இருக்கு அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ்லையோ, ஒரு லிக்விட் ஒரு கேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ்லையோ எனக்கு ஏதோ ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த டென்சைல் ஃபோர்ஸ் எதனால கிரியேட் ஆகும்? ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியம் இருந்தாவே டென்சைல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா இல்லை, டியூ டு தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ஹெஷன் as well as cohesion. Okay, so the interface, அதாவது லிக்விட்க்கு நடுவில் இது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கலாம், இல்லை லிக்விட் கேஸ்க்கு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கலாம். In that interface a tensile forces develop because of the adhesion and cohesion properties. Because of the adhesion and cohesion property. Adhesion na enna, cohesion na enna? Cohesion is nothing but ஒரு intermolecular force அப்படின்னு சொல்லலாம் between the two same particle. ரெண்டு சேம் பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து கோஹெஷன் அப்படின்னு சொல்லலாம்.
டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் வந்து அட்ஹெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதனால எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஏற்படுது. அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹேஸ் அ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி, ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த். இது தவிர்த்து சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெயின் ட்ராப்லெட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரீசன் என்ன? ஆப்வியஸாக இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ப்ரெஷர் இன்சைட் தி ட்ராப், ப்ரெஷர் இன்சைட் தி பபிள், ப்ரெஷர் இன்சைட் தி ஜெட், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் இன்சைட் தி ட்ராப் கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் P is equal to 4 sigma by D. ஓகே, இதுவே ப்ரெஷர் இன்சைட் பபிள் கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 4 sigma by D. இதுவே ஜெட்க்கு கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் வாட்? P is equal to 2 sigma by D. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன் வந்து இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. Fine, so let's move on to the next question. The pressure of a liquid measured with the help of a piezometer tube is. So piezometer tube use பண்ணி ஒரு pressure measure பண்றீங்க அப்படின்னா it represents what அப்படின்னு கேட்குறாங்க. It is nothing but the gauge pressure. ஓகேங்களா? ஸோ gauge pressureனா என்ன? ஸோ pressure termல atmospheric pressure ரெஃபரன்ஸ் or else datum அது மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, சாரி ஆட்டம் எழுதிட்டேன். atmospheric pressure, இது வந்து absolute zero pressure. Just I'm writing this as P. Okay, so atmospheric pressure reference வச்சுக்கிட்டு நான் if I am measuring pressure, that is called gauge pressure. Okay, the pressure which is measured with reference to the absolute zero pressure. Okay, absolute zero pressure நான் டேட்டமா வச்சுட்டு மெஷர் பண்ணேன் அப்படின்னா that gives me absolute pressure. So வித்தியாசம் புரிஞ்சுதா? gauge pressureக்கும் absolute pressureக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டோட்டலாகவே மாறுது. ஓகே, அண்ட் வேக்கம் ப்ரெஷர்னா என்னன்னு கேட்பாங்க. இட் இஸ் அ ப்ரெஷர் பிலோ தி அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இங்கே எனக்கு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்கா, அதுக்கு கம்மியாக அதுக்கு கீழே இருக்கிறத ப்ரெஷரை நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் தி வேக்கம் ப்ரெஷர். ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் தி 3 ப்ரெஷர்ஸ். ஒன்று வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் as well as a வேக்கம் ப்ரெஷர். டோட்டலி அண்டர்ஸ்டுட் 4 ப்ரெஷர்ஸ். ஃபைன், ஓகே. ஸோ இங்கே வந்து காஜ் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு piezometer யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் தி அவர் கொஸ்டின். piezometerனா என்ன, ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் எனக்கு எந்த இடத்துல ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் எடுத்துக்கலாமே. ஓகே, ஸோ இட் இஸ் ஃப்ளோயிங் ஹியர். ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஐ நீட் டு இன்சர்ட் piezometer ஹியர் அண்ட் another end of the piezometer should be exposed to the atmosphere. ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்ல எனக்கு ப்ரெஷர் வேணுமோ அந்த இடத்துல என்னோட அந்த பீசோமெட்ரிக் பபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து டியூப் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். இன்னொரு பாயிண்ட், இன்னொரு எண்டை வந்து அட்மாஸ்பியர்ல எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சிரும். ஓகே, ஃபைன். ஸோ பை திஸ் பிரின்சிபல் வி கேன் கேல்குலேட் P is equal to rho GH. எவ்வளோ ஹைட்டுக்கு இங்கே லிக்விட் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ப்ரெஷரோட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் how we need to calculate gauge pressure using piezometer. Okay, next question பார்க்கலாம். Atmospheric pressure is also known as. So atmospheric pressure ஓட இன்னொரு டேர்ம் என்ன? It is nothing but barometric pressure. யூசுவலா வந்து atmospheric pressure எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? barometer யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஓகே, barometric pressure is nothing but what? Force exerted on the surface of the சர்ஃபேஸ். ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல என்ன ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறது. மேபி அது வந்து அட்மாஸ்பியர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ஏர். கரெக்டா? ஸோ barometer is used for finding atmospheric pressure and it is nothing but the force exerted. இதுவுமே questions கேட்க chances இருக்கு. On the surface by air. Okay, fine. Next question பார்ப்போம். The impact of disasters are indicated. Social, economical, social and economical, social, economical, health.
ஸோ டிசாஸ்டர்ஸ்னால் என்ன சொல்லலாம், ஒரு எர்த்குவேக், ஃப்ளட்ஸ், ஹரிகான்ஸ், ஃபயர், எக்ஸ்ப்ளோஷன்ஸ், இது மாதிரிலாம் நிறைய டைப் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது, வெறும் சோஷியல் லைஃப், எக்கனாமிக்கல் லைஃப், போத் ஹெல்த், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக நமக்கு தெரியுது ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக சோஷியல் வைஸாகவும் நம்மளை இம்பாக்ட் பண்ணும், எக்கனாமிக்கல் வைஸாகவும் இம்பாக்ட் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் வைஸாகவும் நம்மளை இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாபிக் வந்து JDO சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க என்னென்ன தியரி பேசிஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The present value index is a ratio of cash inflow minus cash outflow. So எவ்வளோ இன்ஃப்ளோ வருது, what is the difference between inflow and outflow அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது, இல்லை நான் ஒரு வீடியோ கட்டுறேன், இல்லை ஒரு அகாடமி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு வந்து எவ்வளோ இன்ஃப்ளோ வருது, எவ்வளோ இன்கம் வருது, தென் எவ்வளோ செலவாகுது, அதை வந்து இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் பை இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோ பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் அவுட்ஃப்ளோ. திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ இண்டெக்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் present value of cash inflow. இந்த ஃபியூச்சர்ங்கிற டேர்ம் வந்து சம்டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சம் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க சம் கொஷின்ஸில். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ present value of future cash inflow by present value of future cash outflow, இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஹேஸ் மேக்ஸிமம் ஃப்ளோட், மினிமம் ஃப்ளோட், ஜீரோ ஃப்ளோட் அண்ட் ஆவரேஜ் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்னா என்னது? What is float first? Float is nothing but எவ்வளோ டிலே ஏற்படுது, ரிலாக்ஸ் ஆர் டிலே ப்ரொவைடட் டு எனி ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு 3 days டைம் கொடுத்துருக்காங்க. அது நீ 4 days முடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பெருசாக இம்பேக்டும் எனக்கு பண்ணாது, என்னோட ஃபைனல் எண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டே இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதை வந்து எந்த விதத்துலையும் இம்பேக்ட் பண்ணாது அப்படின்னா வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். Okay, so delay or relax provided to any project activity. So இதுதான் வந்து float அப்படின்னு சொல்லுவோம். critical activity பொறுத்த வரைக்கும் there won't be any float, எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இருக்காது. ஓகே, பர்ஃபெக்டாக அந்த 3 days முடியணும் அப்படின்னா 3 days முடிச்சே ஆகணும் அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை. ஓகேவா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், எனக்கு அந்த ஃப்ளோட் இல்லை அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் வாட், ஜீரோ ஃப்ளோட். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஹேஸ் ஜீரோ ஃப்ளோட். இதுவே கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. வாட் இஸ் த லாங்கஸ்ட் பாத் இன் நெட்வொர்க் டயக்ராம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. இட் இஸ் நத்திங் பட் தி கிரிட்டிக்கல் பாத். ஸோ இது மாதிரி ஒரு நெட்வொர்க் டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு நெட்வொர்க் டயக்ராம் இருக்கு. இதுல எந்த ஒரு ஃப்ளோட்டுமே ப்ரொவைட் பண்ணாம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னா திஸ் டோட்டல் பாத் ரெப்ரசன்ட்ஸ் தி கிரிட்டிக்கல் பாத். ஓகேங்களா. வித்தவுட் எனி ஃப்ளோட் இஃப் தேர் இஸ் அ பாத் தட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ and what's the maximum duration or longest path in a network diagram, இப்படி இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே it is nothing but the critical path தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. Zero float for an any activity means activity is supercritical, subcritical, critical, not critical. ஸோ அதே கொஸ்டினை தான் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஜீரோ அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்களேன். ஜஸ்ட் அதில் வந்து எனக்கு ஆன்சர் தெரியலனா கூட இதை வச்சு நான் அழகாக ஆன்சர் எழுதிருக்கலாம். ஜீரோ ஃப்ளோட் அப்படின்னு அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ அது என்ன ஆக்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸா இட் இஸ் ரெப்ரசென்டிங் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஃபைன். Next question. The administrative and technical head of each branch of the engineering department, chief engineer, superintendent engineer, minister, administrative officer. So engineering departments பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும், சிபிடபிள்யூடாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வாட் இஸ் தி கிரேட், அவங்களோட ஹைரார்கி அப்படின்ட்டு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஹைரார்கி என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து ஹெட் அப்படின்னா இட் இஸ் சீஃப் இன்ஜினியர். ஓகே, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
Next category 2ல superintendent engineer. So இது கொடுத்திருக்காங்களே superintendent engineer. இவங்க வருவாங்க category 2ல. Sometimes வந்து senior deputy chief engineer. Senior deputy chief engineer அவங்களுமே வந்து category 2ல வந்து வருவாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து நீங்கள் இந்த போர்ஷன் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஃபுல்லாக எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் இன்ஜினியர், அதுக்கப்புறம் சூப்பரிண்டெண்டன்ட் இன்ஜினியர், தென் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். ஸோ இந்த கேட்டகரியில் நமக்கு வந்து டெபுட்டி சீஃப் இன்ஜினியர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கே எப்படி சீனியர் டெபுட்டி சீஃப் இன்ஜினியரோ அது மாதிரி இங்கே டெபுட்டி சீஃப் இன்ஜினியர் வர சான்ஸ் இருக்குது. அடுத்து கேட்டகரி 4ல் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நமக்கு ஆப்வியஸாக தெரியும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹைரார்க்கியாக நமக்கு ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கைண்ட்லி ஃபாலோ திஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபியூச்சரில் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஏஏ ஆகுறீங்க அப்படின்னா அடுத்து என்னோட கிரேட் என்ன, அதுக்கடுத்து என்னோடது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் சீஃப் இன்ஜினியர், சூப்பரிண்டெண்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர். திஸ் இஸ் தி வே. ஸோ இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Administrative and technical head of the each branch. So kandipa it is nothing but what? Chief engineer. Okay, so next question. Animation in the construction management is a construction technology model, QC model, simulation model, CPM model அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் லாஸ்ட் வீடியோவில் கரெக்டாக கமெண்ட் பண்ணது வந்து கோபி கோவிந்தன் அண்ட் பிரபாகரன் சீரன் பேரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ அவுட். ஒவ்வொரு வீடியோலுமே கரெக்டாக யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ஷார்ட் அவுட் கொடுப்பேன். ஸோ டூ கமெண்ட். ஈவன் சாதனா அவங்களுமே கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி குட். ஸோ ஈவன் யூ கேன் avail some offers also. If you want, you can call our academy and avail the offers. Fine. So as I already told, நம்ம Sparks Academy JDO and Overseer admissions as well as AE and TRB foundation batches போயிட்டு இருக்கு. Even if you want to prepare for SC JE or BJE, you can call us and you can get the details. Okay, so call this number or WhatsApp this number. Thank you so much for watching this video. Next video we will discuss few more questions. Okay, thank you.